இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் மாளிகையில் இராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து பேசினார். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முதற்கட்டமாக நேற்று இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தா சென்றார். ஜகர்த்தா விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ நேரில் வரவேற்றார். பின்னர் நட்சத்திர விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடியை இந்திய வம்சாவளியினர் உற்சாகமாக வரவேற்றனர். இந்நிலையில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அந்நாட்டு அதிபர் மாளிகைக்கு சென்ற பிரதமர் மோடியை அதிபர் சுபியாந்தோ வரவேற்றார். தொடர்ந்து இந்தோனேஷிய அரசின் பாரம்பரிய முறையில் பாதுகாப்பு படைகளின் அணிவகுப்பு நடத்தியும் இசைவாத்தியங்கள் முழங்கியும் பீரங்கிகளை முழங்கியும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவும் தங்கள் நாட்டின் உயர்மட்ட குழுவினருடன் இணைந்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தோனேஷிய அதிபர் மாளிகையான இஸ்தானா மெர்டாகாவில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், மின்சார வாகனங்களுக்கான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மேம்பாடு மற்றும் அஸ்த்ரா ஏவுகணைகள் ஏற்றுமதி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் கூட்டுறவை விரிவுபடுத்த இரு தலைவர்களும் ஒப்புதல் அளித்தனர். இருதரப்பு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கப்பட்டது. அதிபர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ இந்த உயரிய பதக்கத்தை பிரதமர் மோடிக்கு அணிவித்து கௌரவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வளர்ப்பதிலும் உலகளாவிய கூட்டுறவை மேம்படுத்துவதிலும் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய சிறந்த பங்களிப்பை பாராட்டி இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது.